Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமா இனி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் பத்தியுமே நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுக்க போறோம். சரியா? முக்கியமா லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இருக்கேன். ஏன்னா 12th முடிச்ச பசங்க ஒருவேளை இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இந்த 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிருப்பாங்கல்ல, 12th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, டிப்ளமோ படிக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து டைரக்டா செகண்ட் இயர் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன வெப்சைட்டை ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், சீட் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், சேலரி பேக்கேஜ் வந்து எந்த காலேஜ் போனீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற A to Z இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட அதாவது பாலிடெக்னிக்கோ இல்லை டிப்ளமோ நீங்கள் பண்ணுற இடத்துல இல்லை வந்து பிஎஸ்சி நீங்கள் பண்ணுறீங்க, பிஎஸ்சி எந்த டிகிரி எடுத்திருந்தாலுமே சரியா எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து டைரக்ட் செகண்ட் இயருக்கு இன்ஜினியரிங் எலிஜிபிள் தான். அப்படி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 80% மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாலிடெக்னிக்லையோ இல்லை யூஜி டிகிரிலையோ நீங்கள் 80% மேலே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய கோர்சஸ் வந்து இருக்கும், ஆனால் உங்கள் கம்யூனிட்டிக்கு நிறைய காலேஜில் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அப்போ முன்னாடியே நம்ம வந்து பார்த்து லோ ஃபீஸ் காலேஜ் எங்கே இருக்குது, நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ் எங்கே இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் எங்கே இருக்குது, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா வேணாமா, எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. 9345558264 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும். ஒருவேளை இப்போ தேவைப்படாது, நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இந்த அதாவது நம்ம வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் நம்ம என்னன்னு சொல்றோம்னா TNLEA, அதாவது தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன். இது வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நடத்தக்கூடிய ஒரு கவுன்சிலிங். சரியா? டைரக்ட் செகண்ட் இயர் சரியா பிஇ பிடெக் அட்மிஷனுக்காக தான் இதை நம்ம பண்றோம். கண்டிப்பா இது வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா டிப்ளமோ இல்லைன்னா பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ வந்து இந்த நோட்டிபிகேஷன் வரும், எப்போ நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும். அதான் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர்லி ஜூன் மாசம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல லாஸ்ட் டேட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலையோட மிட்ல நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வர வாய்ப்பு இருக்கு. கவுன்சிலிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் நமக்கு ஸ்டார்ட் பண்ற வாய்ப்பு இருக்கு. சீட் அலாட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் அந்த எண்டில் நமக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னா சரியா ரிஜிஸ்டர் இன் ஆன்லைன். நம்மளோட வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா www.tnlea.org.in இதுதான் அந்த வெப்சைட். அந்த வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம், ஃபில் பண்றோம், அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்க, ஃபீஸை பே பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைன்ல நடக்கும், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதுதான் அதுக்குரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நம்மளை பிரிப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். சரியா? சீட் அலாட்மெண்ட் நமக்கு கிடைக்கும், டவுன்லோட் அலாட்மெண்ட், அப்புறம் காலேஜ் போய் நம்ம என்ன சொல்றோம் ஜாயின் பண்ணிட போறோம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் வந்து சீட் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லும் போது சீட் மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இயர் பை இயர் கொஞ்சம் மாறும். ஏன்னா இது வந்து டைரக்ட் செகண்ட் இயர்ல, அதனால ஒவ்வொரு காலேஜுமே என்ன பண்றாங்கன்னா இதுல தெளிவான ஒரு சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா? அது இயர் பை இயர் என்ன மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ்ட் ஆன் காலேஜ் அண்ட் பிரான்ச். சரியா? அந்த காலேஜ்ல ஏற்கனவே செகண்ட் இயருக்கு எவ்வளவு சீட்ஸ் வேகன்சி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அமையும். ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து அவைலபிள் தான். சரியா? ஓசி, பிசி, சரியா, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி சீட் அவைலபிலிட்டி சேஞ்சஸ் டெய்லி, அதனால சீட் அவைலபிலிட்டி பார்த்தீங்களா சேஞ்சஸ் டெய்லின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஓவராலா பார்க்கும்போது எல்லா காலேஜிலுமே குறைந்தபட்ச சீட் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்க உடனே கால் பண்ணுங்க. நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா, இல்ல சென்னையில படிக்கணும், இல்ல கோயம்புத்தூர்ல படிக்கணும், இல்ல திருச்சியில படிக்கணும் ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா உடனே நமக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். டாப் காலேஜஸ் நம்ம சொல்லும் போது சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, ஏன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து அங்கேயுமே செகண்ட் இயர் வந்து போடுறாங்க. சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரொம்ப டாப் காலேஜ். அதே மாதிரி டாப் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் நம்ம சேனல்ல லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். டாப் 20 காலேஜ், டாப் 25 காலேஜ், டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க போய் சும்மா பிளேலிஸ்ட் TNEA பிளேலிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னாவே அதுல எல்லா வீடியோமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்
சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த காலேஜ்ல நீங்க ஜாயின் பண்றீங்க, என்ன கோர்ஸ் வந்து நீங்க எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி இருக்கும். அதாவது நீங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்தீங்கன்னா நல்ல சேலரி இருக்கு, ஈசி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்கு. பிளஸ் வந்து நீங்க ஐடி சைடும் போகலாம், இல்ல கோர் கம்பெனி சைடும் போகலாம். ஈசி எடுத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் எடுத்தீங்கன்னா மாடரேட்டரா, ஆனா கவர்மெண்ட் ஜாபுக்கு என்ன பண்ணலாம் போகலாம். நீங்க ட்ரிபிளியோ இல்ல மெக்கானிக்கலோ சிவிலோ எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்க போகலாம். டாப் காலேஜ் போனீங்க அப்படின்னா பெட்டர் பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதனால டாப் காலேஜ் போறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. டாப் காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் நம்மளே நீங்க தொடர்பு கொள்ளலாம். இயர்லியில அப்ளை பண்ணுங்க, நிறைய சாய்ஸஸ் வந்து நிறைய கொடுங்க கவுன்சிலிங்ல. அதே மாதிரி சிஎஸ்சி ஐடிக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பயுமே அந்த சீட் மேட்ரிக்ஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம். நெக்ஸ்ட் கடைசி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஜூன் மாதம் கண்டிப்பாக இதோட கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி சூஸ் தி பெஸ்ட் காலேஜ் பேஸ்ட் ஆன் ரேங்க், ஓகேவா. அதுக்கப்புறம் பிளான் ஸ்மார்ட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். இந்த பிளான் ஸ்மார்ட் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மார்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நல்லபடியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதனால் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக உதவும். ஓகே, கண்டிப்பாக இதில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் லேட்டரல் கவுன்சிலிங்கை பற்றி. அப்படி டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.